ஓம் சேர்மா போற்றி. கருணைக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல ஈசனே சேர்மன் அருணாச்சல சுவாமியே நீங்கள் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். நான் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் எனக்கு வழி துணையாக வந்து நிற்க வேண்டும். நான் தொட்டது தொடங்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் முன் வந்து நின்று வேண்டிக் கொள்ளும் என் மகளே மகனே. உனக்கான பதிவு தான் இது. இந்த பதிவை முழுமையாக கேட்டு என் அருளை பெறுவாயாக என் மகளே மகனே. என் பிள்ளையே நீ என் மீது வைத்த பக்தியும் அன்பும் என்றும் வீணாகாது. இவ்வுலகில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் அனைத்தும் உன் வலி அல்ல, அது என் சோதனைகள். நீ சிந்தும் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் திரு உருவத்தில் விழுகின்றன. வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை, அது உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். நீ நினைப்பதெல்லாம் உடனே நடந்து விடாது. சிறிது காலதாமதம் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீ என் மீது நம்பிக்கை கொள் என் மகனே மகளே. வார்த்தைகள் நம்முடையது என உங்கள் மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களை உயர்த்தும். ஒருவர் உன்னை புகழ்வதால் நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்து விடப்போவதுமில்லை. ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்து விடப்போவதுமில்லை. என்றும் நீ நீயே என்பதை முதலில் புரிந்து கொள். உன் மனதை இங்கும் அங்கும் என்று அலைமோதாமல் ஒருநிலை நீ படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் உன் அப்பன் சேர்மன் நான் தெரிவேன். நீங்கள் பிறருடைய உத்தரவிற்கு பணிந்து நடக்காதீர்கள். நாளடைவில் உங்கள் சிந்தனையை இழந்து விடுவீர்கள். உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். உனக்கு நிழலாக உன் அப்பன் சேர்மன் நான் இருக்கிறேன். என் அன்பு மகளே மகனே. நீங்கள் தோல்வியால் கவலை அடையலாம். உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்காமல் போயிருக்கலாம். உங்கள் மனதில் ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் என்னுடைய குழந்தைகள். நீங்கள் தோல்வியால் மனம் உடைந்து போக நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடிக்கல் என்பதை நீங்கள் மனதில் வைத்து நேர்மறையான சிந்தனையோடு செயல்படுங்கள். வாழ்க்கையில் எந்த மனிதனும் தோல்வி அடையாமல் இருக்க முடியாது. தோல்வி என்பது ஒரு பாடம், அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. நீங்கள் முயற்சி செய்தீர்கள், அதில் நீங்கள் பெருமை அடைய வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வெற்றிக்கு மற்றும் ஒரு அடியை எடுத்து வைக்கும். உங்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம். உங்களுடைய கனவுகள் தகர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் மறுபடியும் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய வெற்றி நிச்சயம். உங்கள் வெற்றி உங்கள் வசம் வரும் நாள் நெருங்கி விட்டது என் அன்பு மகளே மகனே. நீங்கள் இப்பொழுது ஒரு பாதையில் தடுமாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் அதில் நன்மை இருக்கிறது. அது உங்களை இன்னும் வலிமையாக மாற்றும். உங்களுடைய மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உங்களோடு இருக்கும். நீங்கள் வீழ்ந்தால் நான் உங்களை எழுப்புவேன். உங்களுடைய துன்பம் நிழல் போல் வந்து போகும். உங்களுடைய வெற்றி சூரியன் போல் ஒளிரும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் அதனால் நீங்கள் முடிந்துவிடவில்லை. ஒவ்வொரு வெற்றியாளரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தோல்வி அடைந்து தான் இருப்பார்கள். அதனால் அவர்கள் அவர்களுடைய முயற்சிகளை விட்டுவிடுவதில்லை. நீங்களும் தளர்ந்து விடாதீர்கள். உங்கள் முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருங்கள். உங்கள் முயற்சி தொடங்கட்டும். உங்கள் மன உறுதி வலிமை அடையட்டும். நீங்கள் இனி விழப்போவதில்லை. நான் உங்கள் அருகில் தான் இருக்கிறேன். உங்கள் முயற்சியில் என் அருள் இருக்கிறது. உங்கள் வெற்றி நிச்சயம். உங்கள் கனவுகள் மெய்ப்படும். உங்களுடைய துன்பம் உங்கள் சோகம் அனைத்தும் ஒரு நாள் உங்கள் வெற்றிக்கான அடையாளமாக மாறும். உங்கள் மனதில் உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் சேர்மன் அப்பா என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ சேர்மன் பக்தன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை உண்மையாக பின்பற்றுபவனே உண்மையான சேர்ம பக்தன் ஆவான். சேர்மன் என்று சொல்லிக்கொண்டு தவறான வழியில் செல்வதை விட ஓம் சேர்மா போற்றி போற்றி என்று உள் மனதார வேண்டிக் கொள்வதே சேர்ம பக்தியாகும். அதுவே நல்ல ஒழுக்கத்திற்கான ஒரு அடையாளமாக மாறும். நான் கூறும் வார்த்தைகள் உள் மனதில் ஆழமாக பதியட்டும். சேர்மன் பக்தன் என்றால் நீ அன்பின் உருவமாக மாற வேண்டும். உண்மையான சேர்மன் பக்தனாக வாழ மறக்காதீர்கள். இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ துணிந்து போராடு. உன் வெற்றி நிச்சயமாக மாறும். உனக்கு அதிகம் கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் நீ மௌனமாக இருப்பது நல்லது. கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள் தான் அதிகம். உண்மையான எதிர்பார்ப்பு இல்லாத பேரன்பை எதன் மீது நீ செலுத்துகிறாயோ அவர்களோடு சேர்மன் அப்பா பேரன்பாக இருக்கின்றார்.
உன்னுடைய குறைகளை இறைவனிடம் மட்டுமே பேசு. அது உனக்கு மருந்தாக அமையும். மாறாக நீ உன் குறைகளை மனிதர்களிடம் பேசாதே. அது உனக்கு மிக பெரிய கொடிய நோயாக மாறிவிடும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வாழும் வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரம் என்பதை மனதில் கொண்டு கவலைப்படாதே என் மகளே மகனே. கஷ்டத்தை கொடுத்த இறைவன் அதற்கு தீர்வையும் கொடுப்பார். இரவுக்கு பின் பகலை தரும் இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன். நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தை நிச்சயமாக தருவான். இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இறைவன் கொடுக்கும் போதும் இறைவன் எடுக்கும் போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இது அமையும். உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்வான். உன்னை அழவைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு எழ வைக்க உன் அப்பா சேர்மன் இருக்கிறார் என்பதை மறவாதே. நீ எந்த கணமும் கவலைப்படாதே. நீ என்னை மனதார நினைத்தால் போதும். மறுகணமே உன் முன்னால் வந்து நிற்பேன். பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமன் என்று யாரும் இல்லை. அதனால் அடுத்தவர்களை பற்றி பேசும் முன்பு தன் நிலையை பற்றி சற்று சிந்தியுங்கள். இன்பத்தில் இறைவனை மறந்துவிட்டு துன்பத்தில் இறைவன் வரவில்லையே என்று புலம்பும் இன்றைய மனித உலகம் இது. உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். பாவம் செய்பவர்கள் தான் தன் பாவத்தை போக்க கடவுளை தேடி போக வேண்டும். புண்ணியம் செய்து பாருங்கள், அந்த கடவுளே உங்களை தேடி வருவார். ஊரே உன்னை குறை கூறினாலும் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நீ உன்னை படைத்தவனுக்கு உண்மையாக நீ இருந்தால் எவனுக்கும் நீ பதில் சொல்ல தேவையில்லை. கவலையார் கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி உங்களிடமே உள்ளது. உங்களுக்கானது உங்களுக்கே என்பதை மறவாதீர்கள். நிமிடத்திற்கு நிமிடம் மனம் வாரும் மனிதர்களை நம்புவதை விட எப்போதும் ஒரே நிலையில் இருக்கும் இறைவனை நம்புவது நல்லது. நீ சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. 2 சாட்சிகள் என்றும் உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று இறை சாட்சி. மரண வாசலில் பேசும் மனசாட்சி, தலைமுறைக்கும் பேசும் இறைசாட்சி. அளவுக்கு மீறிய ஆசைகளில் அடிமையாகி விடாதீர்கள். மீறினால் உங்களுக்கு அசிங்கமும் அவமானமும் தான் மிஞ்சும். நீ பொறுத்தது பொறுத்தாய் என்னும் கொஞ்சம் சில காலம் போரு, உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். நீ நினைப்பதெல்லாம் உடனே நடந்து விடாது. பொறுமையாக காத்திரு, நிச்சயம் நடக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சினைகள் இருக்கலாம், ஆனால் அதை பெரிதாக்கிக் கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அவசியம். நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். உன் வாழ்க்கை இன்னும் அதிகமான ஒளியை பெறப்போகிறது. ஏன் கவலைப்படுகிறாய் என் மகனே? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் இதற்கும் முன்னால் பல நெருக்கடிகளை நீ கடந்திருக்கிறாய். இவற்றையும் கடந்து செல்ல போகிறாய். உன் மனதில் அமைதியை பேணிக்கொள். நீ விழுந்து விட வேண்டாம். உன் வழியில் எதிர்ப்புகள் வந்தாலும் அது உன்னை கடந்து செல்வதற்காக மட்டுமே. நீ உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பிக்கை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் இல்லை. உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ பயப்பட வேண்டாம். நீ உன் பயணத்தை தொடங்கு. ஒவ்வொரு போரும் உன்னை பலப்படுத்தும். கடல் ஓய்வதில்லை, அலைகள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கை, அது உன்னை கடந்து செல்லும். நான் உன்னுடன் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது என்னுடைய கடமை. எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது, அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின் படியே உன்னை இப்போதும் வழி நடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். உன் மனதில் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது. என் கண்ணில் தெரிகிறது. உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் காண்பாய். உன் மனதினுள் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தோன்றுகிறது. அது எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசித்தாயா? அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை. ஆழ் மனதில் இருந்து நான் அனுப்பி வைக்கிற நம்பிக்கை அது. எனவே உன் பாரத்தை என் மீது வைத்துவிடு. மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே. இனி எல்லாம் குறைந்து போகும். கவலைப்படாதே, என் வார்த்தைகளை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே. காலங்கள் மாறும், நான் மாற்றுவேன். வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமானது உன் வாழ்வை வாழ்வாய். நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே. நான் இருப்பேன் என்றும் உன் வழி துணையாக. நம்பிக்கை கொள். கடந்து போறது தான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பலிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுகளையும் கடந்து போய் தான் வாழணும். இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒருவர் வாழ்க்கையை வாழ முடியாது. 1000 பேர் 1000 பேசுவார்கள்.
அந்த 1000த்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்கு ஆயுள் போதாது. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு சரியென்று பட்டதை துணிந்து செய்யுங்கள். நான் எப்போதும் உனக்கு துணை இருப்பேன். எல்லா நிலைகளிலும் நிதானமாய் அமைதியாய் இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை. எல்லா விஷயங்களும் காரணம் உண்டு. அதனால் நீ அமைதியாய் இருப்பதே நல்லது. நீ செய்யும் குற்றத்திற்கு அப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் நீ நினைவில் கொள், கடுமையான தண்டனை தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று. அதனால் அடுத்தவருக்கு துரோகம் இழைக்காமல் நேர்மறையான சிந்தனையில் செயல்படு. என் தங்க பிள்ளையே, நீ வாய் திறந்து சொல்ல முடியாத பல வழிகளும் வேதனைகளும் நான் கண் திறந்து பார்த்தால் நிச்சயம் காணாமல் போய்விடும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தந்தையாக நினைத்து என்னிடம் சொல். அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை உடனே நான் கொடுக்கிறேன். எதையும் நினைத்து கண் கலங்காதே என் பிள்ளையே. இந்த வாழ்வில் யோசிக்காமல் நீ எடுத்த முடிவுகளால் அடிக்கடி துன்பத்தை சந்திக்கிறாய். அதை சரி செய்ய என்னிடம் வேண்டுகிறாய். இதிலிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனுபவ பாடத்தால் தான் இது போன்ற தவறுகளை உன்னை மீண்டும் செய்ய விடாமல் தடுக்கிறது. கொஞ்சம் துன்பம் என்றாலும் அது தரும் ஞானம் உன் வாழ்வில் அடுத்த கட்ட பாதையை சரி செய்கிறது. கொஞ்சம் பொறு, உன் உயர்வால் பதில் கூறுவாய். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய், அது எனக்கு தெரியும். அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. உன்னை ஒரு முறை நிராகரித்து சென்றவர்கள் எத்தனை முறை மீண்டும் வந்தாலும் நிராகரிக்கவே செய்வார்கள். அவர்கள் முதல் நிராகரிப்பே உன்னை புரிந்து கொள்ளாமல் செய்தது தான். மீண்டும் வந்தா உன்னை புரிந்து கொள்ளவா போகிறார்கள்? உன் அன்பை என்றும் நிராகரிக்காமல் நான் உன் கூடவே இருக்கிறேன். மற்ற நிராகரிப்புகளை கண்டு வருந்தாதே. இந்த வாழ்க்கை பயணத்தில் பல நிறுத்தங்கள் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் தரும். அனுபவங்கள் தரும் அறிவை எடுத்து கொண்டு போ. நினைவுகளை சேர்த்து சுமந்து கொண்டு செல்லாதே. அந்த நினைவுகள் அதிக பாரமானால் உன்னால் தூக்கி சுமக்க முடியாது. வாழ்வை எவ்வளவு எளிமையாக வாழ பழகுகிறாயோ அந்த அளவுக்கு உன் துன்பமானது குறைந்து இருக்கும். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நெருக்கடியாக நிற்கிறாயா? நீ நெருக்கடியாய் நின்ற போது உன் கரங்களை இறுக்கி பற்றியவன் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடமாட்டேன். உன் நிழலாக உன்னுடனே இருப்பேன். வானத்தைப் போல பெரிய இன்பம் வேண்டாம் என் அப்பா, நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் அப்பா என்று சொல்கிறாய். உன் வாழ்க்கை அழகாய் மாறிட உனக்கு அனைத்தையும் தருகிறேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிதானமாக கவனிக்கும்போது கிடைக்கும் தெளிவு தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலை குலைய விட மாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பேன். யாம் இருக்க பயமே.